கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டி கதையை கேட்பதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்து கேட்டு மகிழுங்கள். அன்று பொழுது சாய்ந்துவிட அந்த குடிசையில் ஒற்றை மண் விளக்கை ஏற்றி வைத்த அன்னம் இருப்பு கொள்ளாமல் அங்கும் இங்குமாக மன சஞ்சலத்துடன் கைகளை பிசைந்தபடியே நடந்து கொண்டு இருந்தாள். அவள் பதைப்புக்கு காரணம் அவள் கணவன் முத்துவேல் என்றும் இல்லாமல் இன்று வெகுநேரமாகியும் இருட்டியும் கூட வீடு திரும்பவில்லை. எப்பவும் சாயங்காலமே வந்துடுவாரே, ஆனா இன்னைக்கு இருட்டி கூட வரலையே என்று தன் கணவன் முத்துவேலை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அப்போது ஜல் ஜல் என்ற மணியோசை சத்தம் கேட்க, அப்பாட, மாமாவோட மாட்டு வண்டி சத்தம் கேட்குதே, வந்துட்டாரு போல என்று ஜன்னலை நோக்கி ஓடினாள் அன்னம். இருட்டில் மெல்லிய ஒளியில் தன் மாமன் நடந்து வருவதை பார்த்தவளின் முகம் 1000 நிலவின் ஒளியைப் போல பிரகாசித்தது. கதவை திறந்தவள், ஏங்க என்னாச்சுங்க, ஏன் இவ்வளவு நேரம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று 1000 கேள்விகளை அடுக்கியவளை பார்த்து முத்துவேல், இருமா இரு, பதட்டப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ பயப்படாத என்று தேற்றினான். அப்போது அவன் போட்டிருந்த சட்டையை கவனித்த அன்னம், என்னங்க புது சட்டை மாதிரி இருக்கே என்று கேட்க, சட்டை மட்டுமா புதுசு, நல்லா கவனிச்சப்போ போய் மாட்டு வண்டியை பாரு என்று சொல்ல, ஆச்சரியத்துடன் வெளியே ஓடின அன்னம் அசந்து போய், ஏங்க என்னதாங்க ஆச்சு, எனக்கு தலையே சுத்திடும் போல இருக்கே, நம்ம மாட்டு வண்டி நிறைய காய்கறியும் தானியங்களும் நிறைஞ்சி இருக்கே என்றவளை, அன்னம் நீ எப்பவும் என்கிட்ட ஒரு விஷயத்துக்காக கோபப்படுவையில், ஆனால் அதை விடாமல் நான் செஞ்சதுக்காக கிடைச்ச சன்மானம்தான் இது. என்ன புரியலையா, சொல்கிறேன் கேளு. நம்ம பொன்னம்பலம் ஜமீன் இருக்காருல்ல, அவரோட கடைசி பேரனுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் போயிடுச்சு. உனக்கு தான் தெரியுமே, அவரோட ஆஸ்தான வைத்தியர் போன மாதம் காலமாயிட்டாருன்னு. அட ஆமாங்க, அப்புறம் அப்புறம் என்ன, அப்புறம் சந்தையில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் செய்தி கிடச்சிது. கேட்டுட்டு சும்மா இருப்பேனா, உடனே நம்ம தாத்தாவோட ஞாபகம் வந்துடுச்சு. சரின்னு கடையை பார்த்துக்கூடான்னு நம்ம சீனுக்கிட்ட சொல்லிட்டு நம்ம மூலிகை தாத்தா கிட்ட விஷயத்த சொன்னேன். அவரும் எட்ரா வண்டின்னு கையில் கொஞ்சம் இலையும் தலையும் எடுத்துக்கிட்டு கிளம்புனார். ஒரே பாய்ச்சல்ல அங்கே தான் போய் நின்னேன். நம்ம ஜமீன்தாருக்கும் தாத்தாவை பற்றி தெரிஞ்சிருக்கு போல. அவரை பார்த்ததுமே அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். தாத்தா மடமடன்னு மருந்து தயார் பண்ணி பையனுக்கு கொடுக்க அங்கேயே இருந்து கொஞ்சம் சுகம் ஆனதுக்கு அப்புறம்தான் கிளம்பணும். தாத்தாவை கொண்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு நான் வரத்துக்கு நேரமாயிடுச்சு. கிளம்பும்போது ஜமீன் 2 பேருக்கும் நிறைய சன்மானம் கொடுத்தாங்க. அப்போ தாத்தா ஒரு விஷயத்த சொன்னார் அண்ணா. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏங்க என்ன சொன்னார்? என்னன்னா, இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு தலைகளோட அருமை தெரியல, மூலிகைகளை அடையாளம் காண தெரியல. இயற்கை நமக்கு அவ்வளவு கொடுத்துருக்கு. நம்ம சுற்றி உள்ள எல்லா செடிகளும் மரங்களும் ஒன்றும் குப்பை இல்லை. அதோட மருத்துவ குணம், பேரு, பயன்பாடு, மகத்துவம் இதெல்லாம் ஏற்கனவே அழிவோட எல்லையில் இருக்குது. என்னமோ என்ன மாதிரி கொஞ்சம் பழைய ஆளுங்க தான் இதை இன்னமும் காப்பாற்றிக்கிட்டு வரோம். இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கட்டாயம் கொண்டு போய் சேர்க்கிற கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு அண்ணா. சரி, சோறு போடு, சாப்பிட்டு தூங்கலாம், காலையில் சந்தைக்கு போகணும் என்று சொல்லி வேகமாக சாப்பிட்டு உறங்கினான். அன்னத்திற்கு தூக்கமே வரவில்லை. அவன் உறங்குவதையே பார்த்து கொண்டிருந்தாள். மாமாவுக்கு பொதுவாகவே பரோபகார சிந்தனையும் தயாள குணமும் ஜாஸ்தி தான். யார் என்ன உதவி கேட்டாலும் எள்ளுன்னா என்னையா இல்லை போய் நிற்பாரு. இவர் இப்படி தினமும் தாத்தாவோட காடு மேடு எல்லாம் பிரயாணம் செஞ்சு மூலிகைகளை பறித்து கொடுக்கறதுக்கு ஒத்தாசையாக இருக்கேன்னு சொல்லி நேரம் கழித்து வர்றதை பார்த்துட்டு நான் எத்தனை நாளைக்கு கோபப்பட்டு இருப்பேன். ச்சே, நான் ஏன் இப்படி இருக்கேன்? இவர் தாத்தாவுக்கு உதவி பண்ணுற மாதிரி நானும் இவருக்கு உதவி பண்ண வேண்டாமா என்று யோசித்தவாறே விடியலை நோக்கி உறங்கி போனாள். மறுநாள் இரவு
வழக்கம் போல் முத்துவேல் வரும்போது அவர்கள் வீட்டு வாசலில் நிறைய பெண்கள் இருப்பதை பார்த்து, அண்ணா, என்னம்மா வீட்டில் எதுவும் விசேஷம் பண்ணுறியா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னையிலிருந்து தினமும் நீங்கள் கற்றுக்கிட்டு வர விஷயங்களை, மூலிகையோட பேர், அடையாளம் காண்றது, மருத்துவ குணம், பயன்பாடு, இதையெல்லாம் இவங்களுக்கு விளக்கி சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறேன். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு 4 பேராக இருக்கிறவங்க 40 பேராக மாறுவாங்க. இதை தானே தாத்தாவும் ஆசைப்பட்டாரு. அதை செயல்படுத்துறதுக்கு முதல் படியாக இது இருக்கட்டும் என்று சொல்ல, சபாஷ் அண்ணா, அசத்திட்டப்போ, இப்படித்தான் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை விஸ்தாரப்படுத்தணும் என்று மனதார பாராட்டியவன், பாரு அண்ணா, பேச்சுவாக்கில் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நம்ம பொன்னம்பல ஐயா தாத்தாவுக்கு அவர் இடத்துலையே மூலிகை ஆராய்ச்சி கூடம் அமைச்சு கொடுத்துருக்காரு தெரியுமா? அதை சொல்லலாம்னு வந்தா நீயும் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்போ. பின்ன ஜாடிக்கு ஏற்ற மூடியாக இருக்க வேண்டாமா என்று அவள் சொல்ல இருவரும் மனதார சிரித்து மகிழ்ந்தார்கள். ஆகவே நாம் கற்ற கலைகளை, நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் நம் அனைவருக்கும் உள்ளது. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க கதை பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டி கதைகளை கேளுங்க.